ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லெக்ஸினை. நம்ம சேனலில் சம்மர் வந்துடுச்சு, பலாப்பழம் வந்துடுச்சு. அது பழுக்கிறதுக்குள்ளே நமக்கு ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணுதில்ல. அது மாதிரி தான் நான் எங்கள் வீட்டில் இந்த மாங்காவை என் கண்ணிலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்றைக்கா ஒரு நாள் இதுலேருந்து ஒன்று பறித்து சாப்பிட்ணும், அதுதான் என்னோடய ஆசையே. பழம் தான் வரமாட்டேங்குது, காயாக பறித்து நம்ம சேட் மாதிரி செஞ்சு சாப்பிட்றலாம். சரி வாங்க, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நான் ஒரு நல்ல பெரிய சைஸான கல் எடுத்துக்க போகிறேன். வாங்க போய் தேடி எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். இந்த கல் நல்லா வெயிட்டாகவும் இருக்கணும். இப்போ வாங்க இந்த கல்லை போடுவோம். பாருங்கள், நான் எப்படி கீழே போட்டு வச்சுருக்கேன். சரி, செகண்ட் டைம் பண்ணலாம். போட்டேங்க, மாங்காயும் கீழே விழுந்துருச்சு. வேமா வாங்க பாருங்கள், மாங்காய் விழுந்துருச்சு நம்ம போட்ட கல். சரி வாங்க, இதை போய் ரெடி பண்ணி சாப்பிட்லாமா? நீங்கள் நினைப்பீங்க, இத்தனோண்டு மாங்காவுக்கு எதுக்கு ஒரு சட்டி ஃபுல்லாக தண்ணி? அதான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு 4 சட்டி தண்ணி. இப்போ வாங்க இந்த மாங்காவை அபராக்கா ஜும் மாங்காய் வெட்டி வந்துடு. பாருங்கள், மாங்காய் நல்லா பீஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு குட்டையை பாருங்கள், இவ்வளோ சின்னதாக இருக்குது. எனக்கு செய்யும் போதே தண்ணி தாகம் வந்துடுச்சு. சின்னதாக சுடு தண்ணி தான் இருந்துச்சா, போயிட்டு பச்சை தண்ணி எடுத்து குடிக்கணும்னு பார்த்தா அதுவும் வேணாம். ஃப்ரிட்ஜு தண்ணி வச்சுருந்தேன், அதை எடுத்து குடிக்க போகிறேன்ப்பா. எனக்கு இந்த வெயிலுக்கு கொஞ்சம் வெயிலில் இருந்தாலே நமக்கு ஒன்று எதுவுமே பண்ணவே முடியாது. இந்த தண்ணியை குடிக்கும்போது இந்த ரிலாக்ஸ் ஸ்டேட் இருக்கே, ஆஹா ஓஹோ நல்லா இருக்குல்ல. சரி வாங்க, இதுக்கு மசாலா தேவைப்படும்ல, அது எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாமா? இப்படியே நம்ம இன்றைக்கி சாப்பிட மாட்டோம், மசாலா போட்டு தான் சாப்பிடுவோம். அதை தான் சொல்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மசாலாஸ்லாம் வந்துடுச்சு. இது ஹோம்மேட் மசாலா நான் செஞ்சேன். உங்களுக்கு வேணுன்னா என்கிட்ட லிங்க்கில் கேளுங்க. நான் ஃபஸ்ட்டு உப்புத்தூளை போட்டுக்கலாம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு உப்புத்தூள் போட்டுக்குவேன். நான் கொஞ்சமாகவே போட்டுக்கிறேன், நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணுறோம்ல. ஏன்னா நான் ரெடி பண்ணேன் அந்த ஹோம்மேட். இப்போ லெமன் ஊற்றிக்கலாம். ரொம்பவும் ஊற்றிடாதீங்க லெமனை, அப்புறம் ரொம்ப விழிக்கும். இந்த மாதிரி இது ரெண்டே மட்டும் ஷேக்ஸ் பண்ணிட்டேன்னா, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம நான் ரெடி பண்ண இந்த இல்லை கடுகு, சீரகம், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சிக்கன் மசாலான்னு எல்லாமே போட்டு செஞ்சது. இதை நான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இந்த பீன்ஸையும் கேரட்டையும் நறுக்கி போட்டு செஞ்சேன். இப்போ டொமேட்டோ கெச்சப் ஊற்றிட்டு இதுக்கப்புறம் சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இப்படி பெரட்டி சாப்பிட்டோன்னு வைங்களேன், அப்படி இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நல்லா டேஸ்ட்டு, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பாய்.